வணக்கம் நண்பர்களே. தமிழ் சித்தர்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் ஞானி அற்புதம் படைத்தவர். அவர் ஞானம், கர்வம், பணிவு என பல பரிமாணங்களை கடந்து மனித குலத்தின் நலனுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர். பழனிமலை என்றாலே நம் நினைவுக்கு வரும் அந்த மகத்தான சித்தர் போகர். போகர் என்றால் நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது பழனிமலையும் உலக புகழ்பெற்ற நவபாஷான முருகன் சிலையும் தான். இவர் அகத்தியரின் சீடரான காலாங்கிநாதரின் மாணவர். சித்த மருத்துவத்தின் தந்தை என்றும் இவரை சொல்லலாம். இவருக்குத்தான் கொங்கணர், கருவூர் தேவர், சுந்தரானந்தர் போன்ற 18 சித்தர்களும் மாணவர்களாக இருந்தார்கள். சிலர் போகரை சீன தேசத்தை சேர்ந்தவர் என்று கூறுகிறார்கள். சீனாவில் இவரை போகி அன் என்று அழைத்ததாகவும் அந்த பெயர்தான் பிறகு மருவி போகர் ஆனதாகவும் ஒரு கருத்து உண்டு. அவர் மதத்தால் பௌத்தர் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது. மொத்தத்தில் சுமார் 1600 வருடங்களுக்கு முன்பு சீனாவிலிருந்து இந்தியா வந்து இங்கு பல காலம் தங்கி ஞானம் பெற்றவர் போகர். போகர் உமையவளின் அருளை பெற்று பழனி மலையில் கடன் தவம் புரிந்தார். அப்போது முருகப்பெருமான் அவருக்கு தண்டாயுதபாணியாக காட்சியளித்தார். அந்த கோலத்தை கண்ட போகர் அதே உருவத்தை நவபாஷாணங்களால் ஒரு சிலையாக வடித்தார். நவம் என்றால் 9. இந்த 9 பாஷாணங்களும் 9 கிரகங்களின் சக்தியை கொண்டவை. இந்த 9 கிரகங்களின் சக்தியையும் ஒரே உருவமாக மாற்றியவர் போகர். பழனி முருகனை வழிபடுபவர்கள் நவக்கிரகங்களின் பாதிப்பிலிருந்தும் விடுபடுவார்கள் என்பது சித்தர்களின் வாக்கு. 18 சித்தர்கள் தோன்றுவதற்கு முன்பு நவ சித்தர்களே முதன்மையானவர்களாக கருதப்பட்டனர். அவர்கள் மேருமலை மற்றும் இமயமலையில் தவம் புரிந்தனர். இந்த மலைகளில் அரிய மூலிகைகளை உண்டு நீர்மேல் நடப்பது, காற்றில் பறப்பது போன்ற அற்புதங்களை நிகழ்த்தி பெரும் சக்தி பெற்றார் போகர். இதனால் அவருக்குள் ஒருவித கர்வம் தலை தூக்கியது. பூமி அதிர நடப்பார், தலை நிமிர்ந்து நடப்பார். இப்படி அவர் நடந்ததால் அங்கு தவத்தில் இருந்த பல யோகிகளின் தவத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. அவர்கள் கண் விழித்து போகருக்கு முன் தோன்றினார்கள். அவர்கள் பல யுகங்களாக தவம் இருந்தும் இப்போதுதான் தவத்தை தொடங்கியதை போல உணர்வதாக கூறினார்கள். இதை கேட்டதும் போகர் திடுக்கிட்டார். பல யுகங்களாக தவம் செய்தும் சில வினாடிகள் போல உணரும் இவர்களின் தவ ஈடுபாட்டை கண்டு தனது தவறை உணர்ந்தார். அவரது கர்வம் முற்றிலும் நீங்கி பணிவு மேலோங்கியது. போகரின் இந்த மனமாற்றத்தை கண்ட அந்த யோகிகள் அவருக்கு மேலும் பல சித்த ரகசியங்களை உபதேசித்தனர். அதன் பிறகு அவர் அமிர்த மணிப்பழம் என்ற ஒரு பழத்தை உண்டு பசி, தாகம், மூப்பு போன்ற உடல் பிணிகளிலிருந்து விடுதலை பெற்றார். மனித குலத்தின் மீதான அக்கறையால் போகர் தனக்கு தெரிந்த அனைத்து மருத்துவ குறிப்புகளையும் ஞான ரகசியங்களையும் நூல்களாக எழுதத் தொடங்கினார். ஆனால் இது மற்ற சித்தர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. சித்தர்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டிய ரகசியங்களை மானுடர்களுக்கு வெளிப்படுத்துவது தவறு என்று சிவபெருமானிடம் புகார் கூறினார்கள். சிவபெருமான் போகரை அழைத்து அவரது செயலுக்கான காரணத்தை கேட்டார். போகரின் விளக்கத்தை கேட்ட சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தார். போகரின் எழுத்துக்களை சாதாரண மனிதர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தார். இதன் மூலம் சித்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படுவதாக கருதினார். அத்துடன் மற்ற சித்தர்களிடம் சித்த நிலையை அடைந்த பிறகும் ஏன் சாமானிய மனிதர்களைப் போல பொறாமை கொள்கிறீர்கள் என்று சிவபெருமான் வினவ அந்த சித்தர்கள் வெட்கி தலை குனிந்து போகரிடம் மன்னிப்பு கேட்டனர். போகர் மூலிகைகளை தேடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அடிக்கடி வான் வழியாக பயணம் செய்வார் என்றும் கூறப்படுகிறது. சிலர் சீன யோகியான போயாங் என்பவரின் உடலுக்குள் கூடு விட்டு கூடு பாயும் முறையில் போகர் நுழைந்து வாழ்ந்ததாகவும் சொல்கிறார்கள். சீனாவில் ஒருமுறை யோக பயிற்சி செய்யும் போது தலையில் அடிபட்டு தனது நினைவுகள் அனைத்தையும் அவர் மறந்ததாகவும் ஒரு கதை உண்டு. பிறகு அவரது மாணவரான புலிப்பாணி தன் குருவை முதுகில் சுமந்து இந்தியாவுக்கு திரும்பினார். குருவை நேரடியாக உபதேசிப்பது தவறு என்று நினைத்த புலிப்பாணி போகரின் தண்டத்திற்கு உபதேசம் செய்வது போல் ரகசியங்களை கூறி அவரது நினைவுகளை மீட்டெடுத்தார். இப்படியாக ஒரு ஞானி பல்வேறு நிலைகளை கடந்து மனித குலத்தின் நலனுக்காக தனது ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு விதத்தில் அவர் நம் அனைவருக்கும் ஒரு பாடம்.
ஞானம் என்பது கர்வத்தின் உச்சியில் அல்ல, பணிவின் ஆழத்தில் தான் முழுமையடைகிறது. போகரின் வரலாறு குறித்து உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நன்றி.